6வது முதல் 12வது வரை அரசு பள்ளியில் படித்த பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து சிறப்பான அதுவும் மிகப்பெரிய வரவேற்பை பெண் பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் ஆண் பிள்ளைகளுக்கும் சென்ற மாதம் முதல் தமிழ் புதுவன் என்ற திட்டத்தின் மூலமாக அந்த 1000 ரூபாய் ஆண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார்கள். அதனால் இந்த 3 முத்தான திட்டங்கள் இன்றைக்கு மக்கள் மனதில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதனால்தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மிகப்பெரிய வெற்றி, அதாவது தலைவர் அவர்கள் 40 தொகுதிகளை இலக்கை நிர்ணயித்து செயல்பட்டார்கள். அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னாடி தான் நம்மெல்லாம் தலைவர் அவர்கள் ஆரம்பித்தார் செயல் வேலைகளை, தேர்தல் வேலைகளை. ஆனால் ஓராண்டிலேயே அவர் நிர்ணயிச்ச இலக்கான 40க்கு 40 வெற்றி பெற்றோம். காண முடியாது. அதனால தான் 2 ஆண்டுக்கு முன்னாடியே இன்றைக்கு தேர்தல் வேலையை தலைவர் அவர்கள் முடுக்கி விட்டிருக்கிறார்கள். இதற்கான நோக்கத்தில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதியிலும் பொது உறுப்பினர் கூட்டத்தை நடத்துங்கள் அப்படின்றது மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு கட்டளையிட்டு, ஏனென்றால் கடந்த 3 ஆண்டுகளில் மக்களை நாம் சந்தோஷப்படுத்திவிட்டோம். மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் கழகத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கு சில மனக்கசப்புகள், சில மன வருத்தங்கள் இருக்கும். ஏனென்றால் 3 ஆண்டுகளில் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லையே அப்படின்ற ஒரு மன வருத்தங்கள் இருக்கும். ஆகையால் அந்த மன வருத்தங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்று இந்த 2 ஆண்டுகளில் இனி மக்களுக்காக உழைத்து விட்டோம், இனி நிர்வாகிகளுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையிட்டு தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக அனைத்து பகுதியிலும் பொது உறுப்பினர் கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 2 வருடத்தில் இந்த மாதிரி கூட்டங்கள், பல கூட்டங்களை நடத்தி கழக நிர்வாகிகளோட எண்ணங்கள் என்னவென்று, குறைகள் என்னவென்று அவர்கள் சொல்கிற கருத்து இந்த மாதிரி பொது உறுப்பினர் கூட்டத்தில் கேட்கும்போது சில பேர் பேச மாட்டாங்க. ஆனால் அவர்களிடத்தில் நீங்கள் கடிதம் வாயிலாகவும் இல்லை அவர்களிடத்தில் அடுத்த கூட்டங்கள் வாயிலாகவும் அவர்களுடைய குறைகள் என்ன, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன தேவைகள் என்ன பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கடிதம் மூலியமாக கூட பெற்று நகர செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் அடுத்த 2 வருட காலத்தில் கண்டிப்பாக நிர்வாகிகள் அனைவரையும் சந்தோஷப்படுத்துவார்கள். அதுதான் தலைவருடைய எண்ணம். அதற்காக தான் தலைவர் அவர்கள் 200 தொகுதியில் இலக்கை நிர்ணயித்து இன்றைக்கு செயல்பட்டு இருக்கார். அந்த 200 தொகுதியை நாம் வரப்போற 2026 தலைவர் அவர்கிட்ட இந்த 2 தொகுதி கும்மிடி பொன்னேரி, இந்த பொன்னேரி எப்பொழுதுமே கும்மிடி பொன்னேரியுமே எப்பொழுதுமே திமுகவின் கோட்டை தான். அதிலும் மீஞ்சூர் அதிகப்படியாக காலங்காலமாக எப்பொழுதும் சொன்னார்கள் சொன்னால், ஏனென்றால் எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் மீஞ்சூரில் வரலாற்றை பற்றி மிக அருமையாக சொன்னார்கள். ஆகையால் மீஞ்சூரை பொறுத்த வரைக்கும் பொன்னேரி தொகுதியிலே அதிகமான லீடிங், ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் 10,000 ஓட்டு வாங்கினோம். இதே 10,000 ஓட்டை வருகின்ற 2026 தேர்தலில் 10,000க்கு மேற்பட்ட வாக்குகளை கொண்டு இந்த தொகுதியை வெற்றி பெற வைத்து தலைவர் அவர்களின் எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களெல்லாம் பார்க்கும்போது பெண்களின் வாக்கு அதிகப்படியாக அதிமுக தான் சென்றடைந்தது. கிட்டத்தட்ட 70% வாக்கு பெண்களின் வாக்கு அதிமுக செல்லும், 30% வாக்கு தான் திமுக வரும். ஆனால் கழக தலைவர் தளபதி அவர்களின் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலே ஒரு சாட்சியாக பெண்களின் வாக்கு 70% இன்றைக்கு நம்ம கழகத்திற்கு வந்திருக்கிறது. அதிமுக வெறும் 30% தான் சென்றடைந்தது. அதே போல தொடர்ந்து ஆட்சி, அதாவது ஒரு வாட்டியும் ஆட்சி பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி, அடுத்தது அதிமுக, திமுக அதிமுக, அப்படிதான் ஆட்சி அமையும். ஆனால் தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்தது அதிமுக 35 வருஷத்துக்கு அப்புறம் 2011-14 ஆட்சி அமைத்தாங்க. அந்த வரலாற்றை நம்ம முறியடிக்கணும். கடந்த 48 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் ஆட்சி அறையில் நம்ம உட்கார வைக்கணும். இதுதான் 2026 இலக்கு. ஆகையால் அனைவரும் நாம் சிறப்பாக செயல்பட்டு, ஏனென்றால் கழக தலைவர்கள் இரவு பகலாக, இன்னைக்கு சின்னவர் அவர்கள் சொன்ன இரவு பகலாக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சின்னவர் அவர்கள் மதுரை ஒரு கூட்டத்தில் சொல்றார், கிட்டத்தட்ட 13 துறையில இந்தியாவிலே நம்பர் 1 நாம் செயல்பட்டு இருக்கிறோம். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திலேயும் இருக்கிற எல்லா மாநிலத்தை ஒப்பிடும் போது தமிழ்நாட்டில் இருக்க 13 துறையில நம்பர் 1 செயல்பட்டு இருக்கோம் சின்னவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் அதே போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா படித்த மாணவர்கள் 12வது வரைக்கும் படிச்சுட்டு காலேஜுக்கு போகாமல் நிறைய பேர் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1,25,000 மாணவர்கள் 12வது பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் 1 லட்சம் மாணவர்கள் தான் காலேஜ் சேர்ந்திருக்காங்க. அந்த 25,000 மாணவர்கள் யார் என்று ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கு அவர்களையும் காலேஜில் சேர்க்கணும் அப்படின்றது படிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு ஆட்சி செய்துட்டு இருக்காரு. ஆகையால் மக்களுக்கான ஆட்சி தான் இந்த ஆட்சி. ஆகையால் இந்த ஆட்சியை மீண்டும் அரியணையில் உட்கார வைக்கணும், வரலாற்று சாதனை படைக்கணும். அதற்கு நீங்கள் எல்லாம் தான் சாட்சியாக இன்றைக்கு அனைவரும் இங்கே வருகை தந்த மீஞ்சூர் பேரூர் கழகத்தில் வருகை தந்த அனைவரும் இன்று முதல் உறுதியை ஒளியேற்று இன்று முதல் உழைக்க வேண்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன்.